ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலைல கிளம்பியாச்சு. பிளான் பண்ண மாதிரியே ஒரு 7:20 எங்களுடைய சிட்டியை விட்டோம். இப்போ வந்தாச்சு. ஒரு 7 8 20 மணி 9:30 ஆகுது. கிட்டத்தட்ட 2.5 hours ட்ரைவ் பண்ணியாச்சு. நார்மலாக கார் 2.5 hours பார்டரை ரீச் பண்ணிடலாம். நாங்கள் இப்போ பின்னால் ஒரு கேரவேனோட வர்றதுனால ஸ்லோவாக தான் வர முடியும். இன்னும் 1/2 hour போயிடலாம். இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு வருது, ஒரு 43 கிலோமீட்டர் காமிக்குது. பார்டரில் கிராஸ் பண்ணோன்னா அங்கே பார்டர் கடைகள் இருக்குது அவங்களுக்கு. அது ஒன்லி டென்மார்க் பீப்புளுக்கு அட்வான்டேஜ். அதில் என்ன அட்வான்டேஜ்? டென்மார்க்கில் சேல்ஸ் டேக்ஸ் 25% இருக்குது. அது சில பொருட்களில் குறைவாக இருக்கலாம். மற்றபடி நார்மலாக நீங்கள் ஏர்போர்ட்டில் டேக்ஸ் ஃப்ரீ ஷாப்பில் போனீங்கன்னா எப்படி வித்தியாசமான பொருட்கள் இருக்குமோ அதே போல் இந்த பார்டர் கடையில் இருக்கும் அவங்களுக்கு. என்ன வித்தியாசம்? சாக்லேட் பாக்கெட் பெரிய பாக்கெட்டில் வாங்கலாம் நீங்கள். காம்பினேஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் பெரும்பாலும் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அன்றைக்குள்ளே தான் இருக்கும் அவங்களுக்கு. இது நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க இப்போ நிறைய வாங்கிட்டு போகலாம் அவங்களுக்கு. நிறைய வித்தியாசமான ஒயின்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பியர், ட்ரிங்க்ஸ் இதில் பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா பென் கிடையாது அவங்களுக்கு. இந்த டின்னுக்கு நீங்கள் டென்மார்க்கில் வாங்கினீங்கன்னா அதுக்கும் சேர்த்து போடுவாங்க. அப்புறம் நீங்கள் அங்கே போய் கவுண்டரில் போட்டு நீங்கள் அந்த காசு வாங்கணும் அவங்களுக்கு. இது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஜெர்மன் பொருளை நீங்கள் கொடுக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு. அப்போ அதனால் இதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் கோலா கேனோ அல்லது வாட்டர் கேனோ இது வாங்கினாலும் அதுக்கு காசு இருக்காது. நீங்கள் குடிச்சிட்டு அதை எங்கள் ரீசைக்கிளிங் இந்த வேரியன்மோ அதை வச்சுட்டு போக வேண்டியது. நிறைய பேர் இந்த பார்டர் கடைக்கு டென்மார்க்லேருந்து எப்போ வருவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பார்ட்டி செய்ய போகிறாங்கன்னா இங்கே வாங்குவாங்க. ஏன்னா பல்காக வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே காசை மிச்சப்படுத்தலாம். நீங்கள் இப்போ ஒரு வெட்டிங் ஃபெஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது நம்மளாக அங்கே வேறு ஏதாவது பார்ட்டிஸ், ஃபேமிலி பார்ட்டிஸ் இது பண்ணுறாங்கனாலும் வருவாங்க உங்களுக்கு. இதுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸே இருக்குது. இந்த ஊர்களிலேருந்து பார்டர் ஷாப்ஸுக்கு வர்றதுக்குன்னு பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு. இப்போ நம்மளும் நிறைய நம்ம வாங்கிட்டு போக முடியாது. ஏன்னா நம்மளுடைய வண்டியில் கொஞ்சம் தான் ஏற்ற முடியும். எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கலாம் அவங்களுக்கு. நான் என்ன வாங்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த ஹாலிடே போகிறல 2 வாரம் அவங்களுக்கு. அப்போ என்ன கொஞ்சம் குடிக்கிற வகைகளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தேடலான்னு சொல்லி பார்டர் வந்தாச்சு. இதான் பார்க்குறீங்க, இதுதான் பார்டருங்க. நடக்க போகிறோம் நம்ம. அந்த சைடில் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ வந்தாச்சு ஜெர்மனுக்குள்ளே போக போகிறோம். போயாச்சு ஜெர்மனுக்குள்ளே. எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் ஜெர்மன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஜெர்மன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நேரம் நம்ம பார்டர் ஷாப் எங்கே இருக்குன்னா, போகிறதுலேயே ஃபஸ்ட்டு ரைட் கட்டினீங்க டென்மார்க் விட்டு தாண்டினீங்கன்னா போக உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது. ஸ்பெஷலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 கடை. ஒன்று ஸ்காண்டினேவியன் ஷாப் ஒன்று இருக்குது. இன்னொன்று சிட்டி பார்க். சிட்டி பார்க் ஒரு ஷாப்பிங் மால். அதுக்குள்ளே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதில் ஒரு தனி ஏரியா இருக்கும், பார்டர் டேக்ஸ் ஃப்ரீ ஏரியான்னு சொல்லி. அதில் போய் வாங்கலாம். அது பெரும்பாலும் ட்ரிங்க்ஸ் பகுதியில் மட்டும்தான் அவங்க அதை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கடையும் காமிக்கிறேன் நான். கடையில் போய் சுற்றுவோம். நம்ம என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்படி பல்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம போகிறது சிட்டி பார்க்குக்கு போவோம். நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஸ்காண்டினேவியன் பார்க்குக்கு போவோம் நம்ம. ஏன்னா அப்போ டென்மார்க்குக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கலாம். இப்போ நான் வாங்க போகிறது ஒன்லி எங்களுக்கு இந்த 2 weeksக்கு தேவையான சாமான்கள் மட்டும்தான் நான் வாங்க போகிறேன் நான். அதனால் என்ன, டென்மார்க்கில் நீங்கள் எந்த குழாய் தண்ணியும் குடிக்கலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி. ஜெர்மனில் நீங்கள் குழாய் தண்ணியை குடிக்க முடியாது. பெரும்பாலும் பாட்டில் ட்ரிங்க்ஸ் வாட்டராக வாங்கி குடிப்பாங்க அவங்க. அதுக்காக தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், காமிக்கிறாங்க பாருங்க. இதில் வர்ற எக்ஸிட் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம. அப்புறம் கோலா. இப்போ கோலா பார்த்திங்கன்னா இதில் பெட்ரோல் ஸ்டேஷனில் வாங்கினீங்கன்னா ஒரு கோலா பாட்டிலே கிட்டத்தட்ட டென்மார்க்காருக்கு 15 கிரௌண்ட் கிட்ட எடுப்பாங்க அவங்களுக்கு. பார்டர் கடையில் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 2 கிரௌண்ட் தான் வரும் அவங்களுக்கு. அடுத்து இந்த பாட்டில் தூக்கிட்டு தெரிய தேவையில்லை அவங்களுக்கு. இங்கே ரீசைக்கிள் இருக்குது, அந்த ஐடியெலாம் அவங்களுக்கு. ஒயின் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் சில டைமில் பார்த்திங்கன்னா 50% உங்களுக்கு
குறைவாக கிடைக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் எங்கே 80 கிரௌண்ட் வாங்குகிற ஒயின் அங்கே 40 கிரௌண்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வரப்போகுது எக்ஸிட். இந்த போடா பார்ப்போம் என்ன போட்டிருக்குதுங்க. எஸ் பாருங்கள், சைடில் காமிக்கிது பாருங்கள் உங்களுக்கு. ஒரு சின்ன வேகமாக போயிட்டேன் நான். சிட்டி பார்க், ஸ்காண்டினேவியன் பார்க் ரெண்டுக்குரிய அடையாளம் போட்டிருக்கோம் உங்களுக்கு. இந்த எக்ஸிட் எடுத்து நம்ம போக வேண்டியது. ஒரு தடவை நாங்கள் ஜெர்மனுக்கு போயிருக்கிறோம் கேம்பிங் நம்ம எடுத்துகிட்டு கேரவேனில். இந்த டைம்னா 2-3 கண்ட்ரிஸை க்ராஸ் பண்ணி போகுது. லாங் ட்ரைவாக இருக்குது உங்களுக்கு. எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வரணும். இந்த எக்ஸிட்டில் போகும்போது இப்போ ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு கடை, லெஃப்ட் சைடில் போன ஒரு கடை. எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த போர்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரைட்டை திரும்பணுமா லெஃப்ட்டை திரும்பணுமான்னு சொல்லி. ஒரு சைடில் போனால் சிட்டி பார்க், இன்னொரு சைடில் போனால் ஸ்காண்டினேவியன் பார்க்கு. ரைட், நம்ம போக வேண்டியது ரைட்டில் சிட்டி பார்க். இது வந்து சிட்டிக்குள்ளே வந்துடும், ஃப்ளென்ஸ்பர்க் சிட்டிக்குள்ளே வர்றதா இருக்குது உங்களுக்கு. மற்றதுக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் ரைட் சைடில் பார்ப்பீங்க, நீங்கள் சிட்டி பார்க்கு உள்ளே போகும்போது தெரியும். சிட்டி பார்க்கு எதிர்த்தாப்பில் உங்களுக்கு கேம்பிங் ஆட்டோ கேம்பை பெரும்பாலும் நிப்பாட்டலாம், தங்கவும் செய்யலாம். அது ஃப்ரீ. அது அவன் சிட்டி பார்க்கோடைய இது. நிறைய பேர் அதை தங்கி தூங்கிட்டு போவாங்க. நம்ம கேரவனை உள்ளே கொண்டு போகலாமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேறு வழி இல்லை, அங்கே நிப்பாட்டுறதுக்கு வேறு இடமே கிடையாது. அதுக்குள்ளே தான் போய் நிப்பாட்டிட்டு போகணும் உங்களுக்கு. இப்போ அது தெரியுதா சிட்டி பார்க்கு? இதில் போனோன்னா டேரெக்டாக ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அந்த கேம்பிங் பார்க்கிங் பிளேஸ் இருக்குது உங்களுக்கு. இட்ஸ் ஃபுல்லி ஃப்ரீ. ஆனால் கரண்ட்டு டாய்லெட்லாம் இல்லை உங்களுக்கு. அதனால தான் ஆட்டோ கேம்பில் உள்ளவங்க பெரும்பாலும் அதில் தங்குவாங்க உங்களுக்கு. பாருங்கள், எல்லாம் நிற்கிது. ஜஸ்ட் சிட்டி பார்க்கோட ஆட்டோ கேம்போட பார்க்கிங் பிளேஸ் இது. இப்போ கேரவனை நீங்கள் நிப்பாட்டிட்டு இது பண்ண முடியாது உங்களுக்கு. ஆனால் வித்தியாசமான வண்டிகள்லாம் வந்து தங்குது உங்களுக்கு. நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இதுக்குள்ளே தான் நம்ம ஒரு இடத்த பார்க்கணும். நம்ம வண்டி பெரிய வண்டி, கழட்ட முடியாது. கழட்டி மாட்டுறதுலாம் இருக்குது. அப்படியே காரோடு சேர்ந்து நிப்பாட்டிட்டு போய் கடையில் சாமான் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே சாப்பிடணும், அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வர்றது தான் பிளான். யா எஸ், இதுக்குள்ள ஒரு நீளமான பார்க்கிங் இருக்குது. அப்படியே போய் நேரம் அடிக்க வேண்டியது தான். இதுக்கு வந்து பாட்டுறது கஷ்டம். அப்போ அடுத்த ஒரு இதுக்கு திரும்பி பார்ப்போம். நீங்கள் ட்ராலியில் நீங்கள் வாங்கிட்டு நேராக ட்ராலி கொண்டு வந்து எதிர்க்கு பாருங்கள். ஃபுல்லாக அங்கேருந்தே வச்சுருக்கேன். அங்கேயே இந்த ட்ராலி நிப்பாட்ட இடமும் இருக்குது. எல்லா மக்களும் ஹாலிடேக்கு எவ்வளோ பேர் சுற்றுறாங்க பாருங்கள். இது வந்து தங்குற இடம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி சும்மா டெம்பரரியாக இருக்குதான். அதுலேயே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு. எல்லாம் ஆட்டோ கேம்ப் தான். மோஸ்ட்லி ஜெர்மன் இங்கே தான் இருக்குது. ஏன்னா இங்கே தங்கி பார்க்குறது ஒரு கடை தான். நான் நிறைய பேர் பல்ல உள்ளே படுத்து தூங்கவும் செய்கிறாங்க, சில பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க. சூப்பர். இவ்வளோ இடம் இருக்குது. இதில் அப்படி அடிச்சுடுவோம் சைடில். அப்படி சைடில் அடிச்சுட்டு கடைக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் சரியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பார்க்கிங் பிளேஸஸ் சேர்த்து எடுக்க போகிறோம் நம்ம. நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஆனால் நிறைய பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது. மற்ற இடத்த விடலாம் அவங்களுக்கு. ரொம்ப இதாக இருந்தால் தான் கஷ்டம் அவங்களுக்கு.
வேனே மாற்றி வச்சுருக்கோம். சிட்டி பார்க்க வந்தாச்சு. இனி உள்ளே போய் கடையில் போய் சாமானா பார்க்க வேண்டியது அவங்களுக்கு. ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. இது உட்காந்து பார்க்க. இதில் தான் அந்த கடைசியாக இருக்கிறது தான் சூப்பர் மார்க்கெட்டு. இது மெக்டொனால்ட்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு. ஆர்டர் பண்ணிட்டு எடுக்க வேண்டியது. நம்ம ஃபேவரட்டில் சாப்பிட்றது தாய்லாந்து கடை. நமக்கு சோறு கறி கிடைக்கிற கடை. கோகோனட் இளநீ விற்கிறாங்க. எவ்வளோ? 2.49 யூரோ. பெரிய போர்ஷன் சாக்லேட்ஸ். இது நம்மள சூப்பர் மார்க்கெட்டில் இருக்காது, இங்கே இருக்கும். அவ்வளோ அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லிக் சாக்லேட்ஸ். இங்கே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ். ஃபுல்லாக பிஸ்கி. எல்லாம் ஈரோவில் தான் போட்டிருக்குறாங்க அவங்களுக்கு. எவ்வளோ வகையான ட்ரிங்க்ஸ் இருக்குது பாருங்கள். நம்மளாக இதை விட எல்லா விதமான இது இருக்குது. நம்மளை டென்மார்க்கில் பார்ட்டி செய்கிறாங்கன்னா இங்கே வந்து தான் வாங்கிட்டு போகிறது அவங்க. கொஞ்சம் சீப்பாக இருக்கணும். இந்த பிஸ்கெட்டோட ப்ரைஸஸை பார்க்கணும் நீங்கள். எவ்வளோ? 119 யூரோ. இது 229 யூரோ. ஆல்மோஸ்ட் இதில் வந்து எதுவும் வித்தியாசம் கிடையாது. ஜெர்மன்காரங்க டென்மார்க்காரங்க எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான். ஸ்பெஷல் எதுனா இந்த ஒன்று தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட். இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிட்டு போனோம் நீங்கள். சொன்னல இது ஒன்று தான் உங்களுக்கு சீப்பு. இது என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள். இதில் டேனிஷ் க்ரௌனில் போட்டிருக்காங்க. இப்போ இது டென்மார்க்கில் வாங்கினீங்கன்னா இது வந்து 70 க்ரோன் ஆஃபரில் வரும், இல்லைனா 99 அப்படி வரும் உங்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் ஒவ்வொரு பேண்ட்டுக்கு காசு கொடுக்கணும். இங்கே வந்து 62 க்ரோன். அவ்வளோ. இந்த மாதிரி பியர் பாருங்கள். ஒரு கேஸ் ஃபுல் பியர் வந்து 64 க்ரோன். 24 பியர் இருக்குது உங்களுக்கு. இல்லை ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுருக்குறாங்க அவங்க. இது மோஸ்ட்லி டென்மார்க்காரங்க தான் வர்றதுனால ஃபுல்லாக டேனிஷ் காசில் போட்டிருக்காங்க அவங்களுக்கு. இதில் ஜெர்மன்காரங்க வாங்க முடியாது. அவ்வளோ. இந்த ஒயினை டென்மார்க்கில் ஒன்று வந்து 50 க்ரோனு. இங்கே வந்து 4 யூரோ. 4 யூரோனா கிட்டத்தட்ட ஒரு 28 க்ரோன். ஆல்மோஸ்ட் நியர்லி ஆஃப் ப்ரைஸ் ஆகுது. இதுதான் ஜெர்மன் பார்டரில் வாங்கினது. இது கொஞ்சம் இந்த ஒயின் வந்து டென்மார்க்கில் எப்படியும் ஒரு 80-90 க்ரோன் வரும். சாக்லேட்டு இதுவும் ஒரு 100 க்ரோன் கிட்ட வரும். கோலா 24 உள்ளது. இது ஒரு 70-80 க்ரோன் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் சேர்த்து நான் இங்கே வாங்கினது வந்து 50 யூரோ பார்டர் கடையில். இது டென்மார்க்கில் வாங்கியிருந்தேன் 50 யூரோனா கிட்டத்தட்ட 350 க்ரோனு நினைக்கிறேன். அங்கே வாங்கினா ஒரு 100 க்ரோன் எக்ஸ்ட்ரா இருக்கும். 450 க்ரோனாக இருக்கும் உங்களுக்கு. 100 க்ரோனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா மிச்சம். பர்ச்சேசிங்கெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ இங்கேருந்து பிரீமன் போக போகிறோம். அங்கே தான் தங்க போகுது. நீங்கள் அங்கே போய் நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் பிளேஸை நான் புக் பண்ணியிருக்கிறேன். நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல, ஒரு ஐடியாவும் கிடையாது. என்னோட சேர்ந்துருந்துங்க. அங்கே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு.